ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம தோட்டத்தில் செடிகளை வைக்கிறதுக்கு நம்ம வந்து ட்ரெயின் செல் மேட்டு அப்புறம் பிவிசி பைப் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் வந்து நம்மளே ரெடி பண்ணி வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு மழையும் காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால செடிகள்லாம் வந்து சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துடுதுங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டில் ஒரு 9 இன்ச் ஹைட் வர மாதிரி ஸ்டாண்டை ரெடி பண்ணி அதுக்கு மேலே தொட்டி வச்சு அதில் வந்து கொடி காய்கறிகள்லாம் போட்டு மேலே பந்தெல்லாம் படர விடுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, கொடியும் வந்து நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைம்ல நமக்கு வந்து இடையில எல்லாம் ஒரு 15 நாளா வந்து மழையெல்லாம் இருந்தனால அந்த மழைக்கும் காத்துக்கும் வந்து அந்த செடி அப்படியே ஃபுல்லா சரிஞ்சு அது ஃபுல்லாமே கொடியெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கிடலாம். அந்த சின்ன தொட்டிகள்லாம் இருக்குல்ல, இந்த ரோஜா செடி தொட்டி இதெல்லாமே வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கிடலான்னு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேங்க. ஸோ அது வந்து என்ன காஸ்ட் வருது, எவ்வளோ பீஸ் வருது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குது. க்ரோ பேக், சீட்ஸ், ட்ரெயின் செல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குது. டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. காய்கறிகள் வளர்க்குறக்கு கடப்பாக்கல்லையும் செங்கலையும் வந்து ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஒரு அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த 15க்கு 12 18க்கு 12ங்கிற மாதிரி க்ரோ பேக்ஸ் வச்சுட்டு அதில் காய்கறிகள் கொடி வகைகள் எல்லாமே மாற்றி மாற்றி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷன் பேசிஸில் காய்கறிகள் வளர்த்திட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை. இதுவே பூச்செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த ரோஜா செடியாக இருக்கட்டும், சம்மங்கி, செம்பருத்தி, இந்த மாதிரி எந்த செடிகள் வச்சாலுமே ஒவ்வொரு செடிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு தொட்டி வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கு. இதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொட்டிகளுக்கு மேலே வந்துருச்சுங்க. ரொம்பவே கசகசன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது எதுக்கு தண்ணி விடுறோம் எதுக்கு விடல அப்படின்னே தெரியாத அளவுக்கு ரொம்பவே கசகசன்னு இருந்தனால ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோல வந்துட்டு பிளான்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு காம்போவா 4 ஸ்டாண்டு வர மாதிரி வருதுங்க. 479 ரூபாய் காஸ்ட்ல வந்து வருது. ஆர்டர் போடுறோம் அப்படின்னா ஒரு 15 நாள்ல கைக்கு வந்துருச்சு. ஸோ இதோட நீளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 அடி நீளம் வருது. அகலம் வந்துட்டு 9 இன்ச் அகலம், 3/4 அடி வந்து அகலம் வருது. ஸோ நான் ஆர்டர் போடும்போது ஒரு சின்ன சின்ன தொட்டிகள் தான் வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆர்டர் போட்டேங்க. ஆனால் இது வந்ததுக்கு அப்புறமா இது மேலே க்ரோ பேக், அந்த கீரை க்ரோ பேக்லாம் வச்சாலுமே ரொம்ப நல்லாவே செட் ஆகுது. வெயிட்டுமே வந்துட்டு ஒரு 50-60 கிலோ வரைக்குமே வெயிட் தாராளமாக தாங்குது. நீங்க புதுசா வந்து தோட்டம் போடுறங்க, இப்பதான் ஒரு 5-6 தொட்டிகள் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி நீங்க பால்கனியில வைக்கிறீங்க, போர்ட்டியோல எல்லாம் வைக்கணும் அப்படின்னா இந்த பிளான்ட் ஸ்டாண்டு காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து கிளீன் பண்றதுக்குமே அதுக்கான கீழே ஸ்பேஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 இன்ச் வரைக்குமே ஸ்பேஸ் இருக்கு. நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவி விடுறக்கோ இல்லைனா சீமர் போட்டு கூட்டி எடுக்கிறக்கோ ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. ஸோ இதுக்கான லைஃப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இந்த ஸ்டாண்டை ஆர்டர் போடும்போது சின்ன சின்ன தொட்டிகள்லாம் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணி ஆர்டர் போட்டேங்க. ஆனால் இதில் நம்ம வந்துட்டு அந்த க்ரோ பேக் செட் பண்ணி பார்த்ததுக்கு அந்த 1 அடி பேக்லாம் ரொம்பவே சூப்பராக செட் ஆகுது. ஒரு ஸ்டாண்டுக்கு 2 பேக் வரைக்குமே வைக்க முடியுதுங்க. இதுவே நம்ம வந்துட்டு 3/4 அடி பேக் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 பேக் வரைக்குமே தாராளமாக வைக்கலாம். இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய கீரை பேக்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரெயின் செல் மேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மேலே அட்டை மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பெரிய பேக்குமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. வெயிட்டுமே ரொம்ப நல்லா வெயிட் தாங்குது. கரெக்டாக ஒரு இடத்துல வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே செட் ஆயிருதுங்க. பெருசாக ஆடுறது காத்தடிச்சாலுமே பயப்பட தேவை இருக்காது இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது. இந்த ட்ரெயின் செல் மேட்லாம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரெயின் செல் மேட்ல ஸ்டாண்டு பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, ட்ரெயின் செல் மேட்ல நடுவில் இருக்க ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 3/4 இன்ச் பைப் உள்ள போற மாதிரியான ஹோல்ஸ் இருக்கிற ட்ரெயின் செல் மேட் வாங்குங்க. நம்ம அது தெரியாம வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு செட் ஆகிற மாதிரியான பிவிசி பைப் தேடி அலையுது பெரிய விஷயமா இருக்கு. இல்லை இது இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக ஃப்ரேம் மாதிரி நான் செட் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னாலுமே அந்த ஃப்ரேமுக்கு வேணுங்கிற அந்த கிளாம்ப் எல்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து கிடைக்கிறது இல்லை. என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து ஐடியா பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நாம ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கான கிளாம்ப் தேடி அலையிறதும் ரொம்ப பெரிய ரிஸ்கான விஷயமா இருக்குங்க. அதையும் மீறி நீங்களே அந்த பைப்பு, கிளாம்ப், அதுக்கான கம்மு எல்லாமே வாங்கி நீங்களே அறுத்து அந்த ஸ்டாண்டு ரெடி பண்றீங்க அப்படின்னா இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 500லேருந்து 700 ரூபாய் வரைக்கும் வந்துருங்க. இல்லை நான் தனியாலாம் இருக்கேன், என்னால் இந்த பைப்பெல்லாம் வந்து அறுக்க முடியாது, இதுக்கு வந்து நான் வெளியில யாருக்கிட்டையாவது கூப்பிட்டு தான் நான் வேலை செய்ய சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்ட் இன்னுமே அதிகமாக வருதுங்க. நாம சின்ன லெவல்ல ஒரு 5-10 செடிகள் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ செலவு நமக்கு தேவையில்லை. இதுவே பெரிய லெவல்ல ஒரு 100 தொட்டி 200 தொட்டி வைக்கிறோம், க்ரோ பேக் வந்து அந்த பெட் மாதிரி போட்டு அந்த பெரிய பேக்கா நம்ம வந்து ரெடி பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து தாராளமா இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த செடிகளுக்கான ஸ்டாண்ட் வந்து நம்ம தயார் பண்ணலாம். நீங்க சின்ன லெவல்ல ஒரு 10-20 தொட்டிகள் தான் வைக்க போறீங்க அப்படின்னா
நமக்கு இந்த மெட்டல் ஸ்டாண்டே போதுமானதா இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நானே இன்னொரு செட் வந்து ஆர்டர் போடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு, ஓகே அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வாங்கும் போதே நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரேட்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தனால தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 நாளா வந்து அந்த ஸ்டாண்டை ரெடி பண்ணிட்டு நானும் போய் பார்த்துட்டே இருக்கேன், எப்படி இருக்கு, கரெக்டா செட் ஆயிருக்கா அப்படின்னு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டாண்டு. மறுபடியும் ஒரு செட்டு கூட ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.